Hi all. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோங்க. நமக்கு குரூப் 2 குரூப் டேக்கு இன்னும் 43 டேஸ் தான் இருக்கு. ஸோ நல்லா உட்காந்து படிங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மினிமம் 2 மணி நேரம் நீங்க வந்து இங்கிலீஷ் படிச்சாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. நாம வந்து டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 20 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ்ல நீங்க உட்காந்தா கூட முடிச்சுனாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தம் 2000 கேள்விகள் வந்து கவர் பண்ணப்படும். இது வந்து டோட்டல் காஸ்ட் பாருங்க 419 rupees. ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் அ கரெக்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ். கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாத்துங்க அப்படின்றாங்க. அப்ப பாருங்க, வெரி ஃபியூ இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் ஆஸ் ஏன்ஷியன்ட் ஆஸ் தமிழ். அதாவது ஒரு சில இந்தியன் மொழி, அதாவது இதுதான் சொல்லல, ஒரு சில இந்திய மொழிகள்ல ஓகேங்களா, அது தமிழை போலவே அதுவும் வந்து என்னது பழமையானது அப்படின்றாங்க. அப்ப நீ ஒரு விஷயம் கவனிக்கணும், பாசிட்டிவ் வந்து எதையுமே மேலோக்கி சொல்லாது, அதுதான் இதுதான் பெஸ்ட் இது கம்மி அப்படின்ட்டு சொல்லாது. அப்ப வந்து ஒரு பாசிட்டிவா நமக்கு சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல வந்து ப்ராசஸ் ஆஃப் இல்ல ப்ராக்ரஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, இதுவும் இது போல அதுவும் அது போல அப்படின்ட்டு எதையும் தாழ்த்தி சொல்லாம ஒரே மாதிரி ஈக்குவாலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியதான் வந்து பாசிட்டிவ் டிகிரி. ஓகேங்களா, இன்கேஸ் அந்த இடத்துல இல்லை இது போல கிடையாது அப்படின்னா நாட் சோ ஆஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து இன்இக்வாலிட்டி மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நாட் சோ ஆஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்இக்வாலிட்டி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்க, வெரி ஃபியூ இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் ஆஸ் ஏன்ஷியன்ட் ஆஸ் தமிழ். ஓகே, நீங்க முதல்ல இந்த சென்டென்ஸ் படிச்சு பாருங்க. முதல்ல இது இருக்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே கம்பேரிட்டிவ் டிகிரிவா இல்லை வந்து எல்லாமே பாசிட்டிவ் டிகிரிவா என்ன மாதிரி டிகிரி பாருங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் நோ அதர் இந்தியன் லாங்குவேஜ் இஸ் ஆஸ் ஏன்ஷியன்ட் ஆஸ் தமிழ். ஓகேங்களா, அப்போ இதுலேயே பாருங்க நோ அதர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து நெகட்டிவ் இன்இக்வாலிட்டி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ இது பாசிட்டிவ் டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க, கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட், தமிழ் இஸ் ஆஸ் ஏன்ஷியன்ட் ஆஸ் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ். மறுபடியும் ஆஸ் போட்டு வருது. அப்போ தமிழ் மட்டும்தான், தமிழும் இதை போல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இதுவும் கிடையாது, பாசிட்டிவ் டிகிரி. தமிழ் இஸ் மோர் ஏன்ஷியன்ட் தேன் மெனி ஆஃப் அதர் இந்தியன் லாங்குவேஜஸ். அப்போ கம்பேரிட்டிவ் அப்படின்னு வந்தாலே ஒன்றுத்துக்கும் நடுவில் கம்பேர் பண்ணுறது தான். அப்போ இரண்டு திங்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடியதான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போ என்ன சொல்றாங்க, தமிழ் இஸ் மோர் ஏன்ஷியன்ட் தேன் மற்ற இந்திய மொழிகள். ஓகேங்களா, அதோட அது வந்து பழமையானது அப்படின்றாங்க. அப்போ தேன். ஓகேங்களா, அப்போ இதுல பாருங்க மோர். ஸோ அப்போ இது போல வரும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம், இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியதான் வந்து கம்பேரிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன் லாங்குவேஜ். இங்க பாருங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட். இப்போ மோஸ்ட் ஏன்ஷியன்ட்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது என்னது, இதுதான் சிறந்ததுன்ற மாதிரி. இதுவும் ஓகேங்களா, அதுல சிறந்ததுல இதுவும் ஒன்று அப்படின்றாங்க. அப்போ மோஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுக்கான ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகே, அடுத்த பாருங்க, ஃபைண்ட் அவுட் த பிளெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பானிஷ் பிளஸ் இங்கிலீஷ். இது வந்து புதுசுங்க, இது இருக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸ்பானிஷ், ஸ்பாங்கிஷ், ஸ்பான் இங்கிலீஷ், ஸ்பான் இங்கிலீஷ். இதுதான் ஆன்சர். ஸ்பான் இங்கிலீஷும் கிடையாது, ஸ்பாங்கிலீஷ். அப்போ எப்பயுமே நீங்கள் பாருங்க, பிளெண்டட் வேர்டு வந்து டுகெதராக வந்து வரும். ஓகேங்களா, இன்டர்போல், ஓகேங்களா, பிரஞ்ச், மோட்டல், அது சேர்த்து ஒரே வார்த்தையாக வரும். பிளெண்டட்னால என்னது, இரண்டு வார்த்தைகளை ஒரே வார்த்தையாக கொண்டு வரதா வந்து பிளெண்டட் ஃபார்ம். ஓகேங்களா, அப்போ இங்கே பாருங்க ஸ்பாங்கிலிஷ், ஸ்பாங்கிலிஷ், இது என்ன அப்படி காமனாக வச்சுட்டு போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் ஸ்பாங்கிலிஷ். நெக்ஸ்ட், he ate something eagerly in large amount so that nothing is left in table. Substitute to one word. அது இதுக்கு பதிலாக என்ன மீனிங் இங்க வரும்னு கேட்குறாங்க. இது வந்து அப்படியே டைரக்டா நம்ம புக்ல வந்து க்ளாசரியில அந்த த லாஸ்ட் ஃப்ளைட்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சீகல்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த லெசனில் வந்து இது இருக்குது அப்படியே க்ளாசரி. நீங்கள் க்ளாசரியாக உட்காந்து படிச்சிங்கனாலே நீங்கள் சினானிம்ஸே ஆன்டனிம்ஸும் அடிச்சிடலாம். ஏன்னா மீனிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ டிவர் அப்படின்றது நீங்கள் க்ளாசரி பாருங்க, அதில் இருக்கும். இப்போ டிவர்ன்றது வந்து ஹங்க்ரிலி, இல்லை ஹங்க்ரிலி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் மறுபடியும் பாருங்க, சூஸ் அ கரெக்ட் ஆன்டனம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். அன்கெம்ட், he would visit the office asking for a clerical job. அப்ப இந்த இடத்துல unkempt அப்படினாலே, unkemptனாலே அதுல ஏதோ நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்ப unkempt அப்படின்றது பாருங்க, tidy
அழுக்காக, க்ளீன் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து அன்கெம்ப்ட்னு சொல்லுவாங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் என்ன? க்ளீனாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ நீட். நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் அ கரெக்ட் ஆண்டனம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட் ஷெல்டர். இல்லை, ஸோ ஷெல்டர்னால என்ன? ஒரு இடத்துல போய் நம்ம வந்து தங்கக்கூடிய இடம் தான் இந்த ஷெல்டர். அப்போ அந்த இடத்துல நம்ம தங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்குன்றாங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட். ஸோ ஷெல்டர் வந்து பாருங்க, ரெசிடென்ஸ் சொல்லலாம், ஹோம்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி, அதாவது நம்ம அந்த ஷெல்டரில் இருக்கும்போது நம்ம செக்யூர்டாகவும் இருப்போம். ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒன்று படிச்சு பாருங்க, இதுக்கு ரிலேட்டடாக 3த்துக்கும் ரிலேட்டடாக இருக்குது பாருங்க. அப்போ இதுதான் ஆடாக இருக்குது. ஸோ அப்போ ஷெல்டர்ன்றது இதுக்கு ஆன்டனம் பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட். நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் given in column A with their meanings in column B. Call on somebody. ஸோ கால் ஆன் சம்படின்றது டு விசிட் சம்படி. கால் பேக் அப்படின்னா திரும்பி வருது, டு ரிட்டர்ன். கெட் ரிட் ஆஃப் விலகிறது, அப்போ டு எலிமினேட். கீப் ஆன் போயிட்டே இரு, டு கண்டினியூ டூயிங் சம்திங். அப்போ இதான் கரெக்ட். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இன் காலம் ஏ வித் காலம் பி. ஆக்ட் அப்பான். ஸோ ஆக்ட் அப்பான்ன்றது என்னது? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒபே பண்ணி நடக்கிறது. ஓகேங்களா? அப்போ வந்து ஒபே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பியர் வித். ஸோ பியர் வித்னா நான் கொஞ்சம் பொறுத்துக்கோ, அப்போ டாலரேட். ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்ன்றது அந்த வேலையை செய்யுது, அதுக்கான ஒரு எண்ட் ரிசல்ட் கொடுக்கறது, அப்போ சால்வ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரீல் ஆஃப். ரீல் ஆஃப் பாருங்க, ரீல் ஆஃப் பாருங்க, டு சே குவிக்லி நான் ஸ்டாப். ஸோ இது வந்து இதெல்லாமே நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம், இது புதுசாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ரீல் ஆஃப் டு சே குவிக்லி நான் ஸ்டாப். Fill in the blank with the most appropriate word. So preposition கொடுத்துக்கோங்க. Vimal generally goes to his workplace by bus. On busனா பஸ்ஸுக்கு மேலே, அட்டு பஸ் வராது. ஓகேங்களா? ஸோ என்னது, பை பஸ் தான் நமக்கு அந்த இடத்துல வரும். ஓகே, கரெக்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. யூ கோ டு ஸ்கூல், டோன்ட் யூ? கொஸ்டின் கேட்குற மாதிரி தானே இருக்கணும், டோன்ட் யூ? செலக்ட் த சூட்டபிள் டேக். டோன்ட் கம் லேட் டுமாரோ. இது வந்து சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவா சொல்றாங்க, நாளைக்கு லேட்டா வராத, வருவியா? அப்ப will you. Choose the correct tense form. When the meeting dash the staff members came out. When the meeting will end the staff members came out. அப்ப இது பாருங்க, will endன்றது நமக்கு ஃபியூச்சர்ல வருது, அப்ப தவறு. ஓகே, when the meeting ended. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு what is it past perfect யூஸ் பண்ணல. When the meeting ended the staff members came out. Ended. A verb that does not indicate tense and does not change according to subject is called as non-finite verb. பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. A verb that does not indicate tense. இதை வந்து நான் கிளாஸ்லேயே லைவ் கிளாஸஸ் நம்ம கிளாஸஸ் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஃபைனட் வேர்பு, நான் ஃபைனட் வேர்ப்னா என்ன அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. A verb that does not indicate tense. ஒரு வேர்ப் வந்து இண்டிகேட் பண்ணாது இதை, டென்ஸையும் காலத்தையும். ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஜெக்டும் மாறாது. எப்ப இந்த வேர்ப் வந்து நான் ஃபைனட்டா இருந்துச்சுன்னா. அதே ஃபைனட்டா இருந்தா அந்த வேர்ப் வந்து என்னது, தட் இண்டிகேட்ஸ் அ டென்ஸ், அதே மாதிரி சப்ஜெக்டும் வந்து மாறும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? சப்ஜெக்ட். The words thrown and thrown are homophones. படிக்கும்போது ஒரே மாதிரி சவுண்ட் வைப்பாங்க, thrown thrown. அது thrown படிக்கக்கூடாது, thrown thrown. Identify the sentence pattern. He is smart. He subject, is வந்து பாத்தீங்கன்னா verb. ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, ஸ்மார்ட் எதை பத்தி சொல்லுது? நவுனை பத்தி சொல்லுது. அப்ப நவுனுடைய ஆட்ரிபியூட்ஸை பத்தி சொல்லுது. அப்ப ஒரு காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது, 43 days தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ 500 rupees தான், இது பெரிய அமௌண்ட் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.